ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கேரே வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்ஸில் எப்படி பிமேக்ஸ் கேம்பெயின் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு கேம்பெயின், நியூ கேம்பெயின் கொடுங்க. ஸோ நியூ கேம்பெயின், இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிராஃபிக்காக கேம்பெயின் செட் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா பிமேக்ஸ் கேம்பெயின் வந்து மோஸ்ட்லி வந்து கன்வர்ஷன் அதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் அந்த கேம்பெயின் செட் பண்ணுவாங்க. நான் இங்கே கன்வர்ஷன் கோல் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வெப்சைட் டிராஃபிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே வந்து கேம்பெயின் டைப்பில் வந்து பிமேக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃபைனல் யூஆர்எல் என்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த யூஆர்எல் என்டர் பண்ணுங்கள். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் யூஆர்எலாக இருக்கணும். என்னோட வெப்சைட் சாக்கா ஹாலிடேஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை கொடுத்துட்டு உங்கள் கேம்பெயின் நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ. ஸோ பிட்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கன்வர்ஷன் வேல்யூ தான் இருக்கும். அதான் முன்ன சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த பிமேக்ஸ் கேம்பெயின் எப்பயும் வந்து கன்வர்ஷன் நிறையா ட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் இந்த கேம்பெயின் செட் பண்ணுவாங்க. ஸோ நான் கன்வர்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எல்லாமே தான். அண்ட் லொக்கேஷன் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ். மோர் செட்டிங் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து ஆல் டே, எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், என் டேட்டு, கேம்பெயின் ட்ராக்கிங் வார்லிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீட் அண்டு இதெல்லாம் வந்து ஜென்ரல், இதெல்லாம் மேக்ஸிமம் கைவிக்காதீங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அசட்ஸ் ஜென்ரேஷன் வரும். ஸோ உங்கள் நான் கொடுத்த யூஆர்எல் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எனக்கு வந்து சில கேப்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்து வந்திருக்கு. பட் நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் தனியாக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிங்க. நீங்களாக ஹெட்லைன், கேப்ஷன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஸோ ஆட் குரூப் வந்து நேம் கொடுத்துருங்க. அது சர்ச் தீம்ஸ் விட்டுருங்க. இப்போக்கி இது வந்து சர்ச் கீவேர்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணல. அடுத்து வந்து அடிஷ்னல் செட்டிங்கில் வந்து இங்கே ஏதாவது கேட்டகரிஸ், நான் வந்து ட்ராவல் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது நார்மல் தான். டார்கெட்டிங் எல்லாமே வந்து நார்மலாக இது பண்ணுற மாதிரி தான். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ ட்ராவல் என்னெல்லாம் இருக்குவாங்களோ நான் அந்த ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சூஸ் பண்ணி இது பண்ணிக்கிங்க. பிஸ்னஸ் ஸோ லான்ச் கேட்டகரி நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேலே ஸோ அசட்ஸ் கிரியேஷன், இதுதான் பிமேக்ஸ் கேம்பெயினில் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஜாப். இது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேம்பெயின் வந்து 90% சக்ஸஸ்ஃபுல்லு தான். ஏன்னா இங்கே வந்து இமேஜஸும் சரி, வீடியோஸு, ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து மல்டிபிள்ஸ் கொடுப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் கேம்பெயின் வந்து கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ யூசருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்கள் ஆட் வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெட்லைன் வந்து 15. ஸோ அதே 30 கேரக்டர்ஸ் தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேரக்டர்ஸை இது பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்கள் இன்புட்ஸ் இந்த கேம்பெயின்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேம்பெயின் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஸ் வந்து ட்ரைவ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பண்ணிங்க 30 கேரக்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட இது ஆட்டோட ஸ்ட்ரென்த் வந்து மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஹெட்லைன் ஆட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் க்ளீன் வந்துச்சு. ஸோ எந்த கேம்பெயினாக இருந்தாலும் சரி, உங்களோட ஆட் ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸலன்ட் அப்படின்னாலே உங்கள் கேம்பெயின் வந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் ஆயிரும். உங்கள் பேஸ்ட் ஆன் உங்கள் கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ரன் ஆரம்பிச்சிடும்.
வந்து 15 ஹெட்லைன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாங் ஹெட்லைன். நீங்கள் சர்ச் கேம்பெயின் யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் இருக்கும். இங்கே வந்து லாங் ஹெட்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்காங்களோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 5 லாங் ஹெட்லைன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து உங்களோட பிஸ்னஸ் பற்றின ஃபுல் கீவேர்ட்ஸ், மெயினான கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படின்னா இது ரொம்ப வெப்சைட்டையும் இதையும் வந்து ரீட் பண்ணி உங்கள் ஆடை வந்து அதுக்கேற்ற நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். ஸோ கொடுத்துட்டோம். இப்போ லாங் ஹெட்லைனுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ சர்ச் கேம்பெயினில் ஒன்லி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஹெட்லைன் மட்டும் தான் இருக்கும். பட் பிமேக்ஸில் உங்களுக்கு லாங் ஹெட்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் கேம்பெயின் செட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு வந்து கேம்பெயின் செட் பண்ணுறது இதாகும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இமேஜஸ் வந்து இப்போ நான் ஆட்டோமேட்டிக் வெப்சைட்டில் டேரெக்டாக எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இமேஜஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் வந்து என்னோடய வெப்சைட்டில் நான் யூஸ் பண்ண இமேஜஸ். ஸோ அதையெல்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 20 இமேஜஸ் கிட்ட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுமாரி 5 வீடியோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு வந்து உங்கள் கேம்பெயின் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். சேவ் கொடுத்துட்டேன். 20 இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோஸ் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. அதுவே லோகோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகோஸ் கொடுத்தீங்கன்னா அந்த லோகோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெப்சைட்டில் வந்து அதை புல் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்லேருந்து புல் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுறபடியே 5 லோகோஸ் கிட்ட வந்து உங்களோட டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், டார்க் அண்ட் ஒயிட் ஃபார்மேட்டு வித்தவுட் பேக்ரவுண்ட் வந்து PNG இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நேம், உங்கள் பிஸ்னஸ் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் அட்வர்டைஸ் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரு வீடியோ வந்து இதில் வந்துட்டு அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ 5 வீடியோஸ் ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிங்களோ அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அதுமாதிரி சைட் லிங்க் ஆட் பண்ணிக்கிங்க. அது ஒரு கால் டு ஆக்ஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ கால் டு ஆக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ட்ராவல் லோன் மோர் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த இது பண்ணிக்கோங்க. ஏன் பிமேக்ஸ் கேம்பெயின் செட் பண்ணுறாங்க, அது ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தாங்க சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக சர்ச் கேம்பெயின் நீங்கள் செட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்ச்னு மட்டும் தான் உங்கள் ஆட் டிஸ்பிளே ஆகும். இதே பிமேக்ஸ் செட் பண்ணிங்க அப்படின்னா சர்ச், டிஸ்பிளேக்கு இல்லைன்னா நம்ம வெப்சைட்டில் வேறு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுலாம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆட் வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு இது அந்த லாங் ஹெட்லைன் கொடுத்தலாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரீசைஸ் பண்ணி ஒரு ஆட் கிரியேட் பண்ணிடுச்சு டிஸ்பிளே. அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்க முடியும் வரும்ல. ஸோ யூடியூப் செப்பரேட்டாக கேம்பெயின் செட் பண்ணாமல் நீங்கள் இதிலே கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அதுக்கேற்ற மாதிரி ஆட் அட்ஜஸ்ட் பண்ணி லேஅவுட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ தான் இது பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கவர். ஸோ புது வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் நம்ம கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கவரில் காட்டும்ல. ஸோ அந்த டிஸ்கவர்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும் நம்ம ஆட் வந்து ஸ்பான்சர் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிமெயில். ஸோ இந்தமாரி இந்த 4-5 இதெல்லாம் மேஜர் இன்வென்ட்ரிஸ்லாம் எங்கே இருக்கோ அது எல்லாத்துலேயும் ஆட் ஷோ பண்ணுறதுனால தான் இந்த பிமேக்ஸ் கேம்பெயின் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது தான் நம்ம கூகுள் வந்து நல்லா நம்ம கேம்பெயினை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி வந்து நம்மளோட கேம்பெயின் வந்து டெலிவர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட். ஸோ பர் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பட்ஜெட் கொடுத்துங்க. பட்ஜெட் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேமரோட ஓவர் ரெடி ஆகிடும். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் கேமரா பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ பப்ளிஷ் பண்ண உடனே கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா கேமரா டெலிவரி ஆக ஆரம்பிச்சிடும். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.